நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மன்றாடிக்கிட்டு இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்கு வங்கதேசம். அப்படி வங்கதேசத்துக்கு என்னாச்சு, இப்படி கதறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்கு சீனா. ஒரு டேஞ்சரான கட்டத்தை சீன ராணுவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னும், இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால எல்லா பக்கத்திலையும் இந்தியாவை சுற்றி வளைச்சிருக்கு சீனா. இந்த அதிர்ச்சியான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொத்து கொத்தாக கடல்ல குதிச்சிருக்காங்க வீரர்கள். அப்படி என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ, புதுசா பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் நண்பர்களே. இதே மைக் மோகன் அப்படிங்கிற பேஜ் தான், அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசம் நம்ம கிட்ட மோதலை கடைபிடிச்சிட்டு வரும் சூழல்ல தான் அந்த நாடு இப்போ இருள மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. வங்கதேசத்தில் தினமும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டுட்டு வருது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டு வர்றதுனால பொதுமக்கள் ஆங்காங்கே மின்வாரிய கட்டமைப்புகள் அடித்து நொறுக்கிற மட்டும் இல்லாமல் அதிகாரிகளை தாக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதனால நம் நாட்டிடம் வங்கதேசம் உதவி கோரியிருக்கு. வங்கதேசத்துடைய இந்த திடீர் மின்தடை பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டில் இருந்தது வரைக்கும் நமக்கும் அந்த நாட்டுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வங்கதேசத்தில் உள்நாட்டு வன்முறை வெடித்து ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சு. ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டில் தஞ்சம் அடைஞ்சதுனால அங்கே அமைந்த இடைக்கால அரசு நம்மை எதிர்க்க தொடங்கியது. இப்போது வங்கதேசத்தில் பிஎன்பி கட்சியுடைய ஆட்சி நடந்துட்டு வருது. பிரதமராக தாரிக் ரஹ்மான் இருக்கிறாரு. இவருடைய அரசும் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்கும்படி வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் வங்கதேசம் தற்போது பெரிய சிக்கலை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அதாவது அந்த நாட்டில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பல இடங்களில் தினமும் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் மின்தடை ஏற்பட்டுட்டு வருது. இதனால் பொதுமக்கள் சிரமத்தை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக தலைநகர் டாக்காவை தவிர்த்து பிற இடங்களில் இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் மின்வெட்டுனால அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சில இடங்களில் மின்வாரிய அலுவலகம் கட்டமைப்புகள் மீது தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. சைத்பூர், நில்பாமாரி, குஷ்டியா உள்ளிட்ட இடங்களில் மின்வாரிய கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. நெட்ரோகோனா பகுதியில் மின்வாரிய அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல இடங்களில் மின்வாரியத்தின் கட்டமைப்புகளை பாதுகாக்க போலீஸ் பாதுகாப்பு கோரப்பட்டிருக்கு. இரவு நேர கண்காணிப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த மின் தட்டுப்பாட்டை சமாளிக்க வங்கதேச அரசு ஷாப்பிங் மால், கடைகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்டவற்றை சீக்கிரமாக மூட உத்தரவிட்டிருக்காங்க. இரவு 8 மணிக்கு மேலே எந்த ஒரு ஷாப்பிங் மாலும் கடைகளும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வர்த்தகர்களும் வியாபாரிகளும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக வங்கதேசத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றிட்டு வரும் ஜவுளித்துறையில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. வங்கதேசத்தில் திடீரென மின் தட்டுப்பாடு ஏற்பட சில முக்கிய காரணங்கள் இருக்கு. அதாவது வங்கதேசத்தில் வெயில் கொளுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வெப்பாலை வீசிட்டு வருது. இதனால் அந்த நாட்டில் மின் தேவை அதிகரிச்சிருக்கு. நாட்டில் 18,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில தான் அங்கே 13,000 மெகாவாட் மின்சாரம் கூட விநியோகம் செய்ய முடியலை. இதனால தான் மின்வெட்டு அதிகரிச்சிருக்கு. அதே போல் வெளிநாட்டில் வரும் மின்சார அளவும் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி தான் வங்கதேசத்தில் மின்சாரம் தயாரிக்கப்படுது. வங்கதேசத்தில் மின்சார தயாரிப்புக்கு தினமும் 1 பில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிற அளவை விட அதிகமான இயற்கை எரிவாயு தேவையாக இருக்கு. ஆனால் தற்போது 700 மில்லியன் கியூபிக் ஃபீட் அளவில் தான் இயற்கை எரிவாயு இருக்கு. தற்போது வங்கதேசத்துக்கான எல்என்ஜி சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. வங்கதேசத்துக்கு எல்என்ஜி சப்ளை வழங்கும் அமெரிக்க நிறுவனத்தில் ஏற்பட்ட விபத்து மற்றும் கடல்ல நிலவும் மோசமான வானிலையால் 2 எல்என்ஜி கப்பல்கள் வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் உள்ளிட்டவை முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இதற்கிடையில தான் வங்கதேசம் நம் நாட்டிடம் உதவி கோரியிருக்கு. வங்கதேசத்தில் மின் தட்டுப்பாடு அதிகரிச்சிருக்கிறதுனால கூடுதலாக டீசல் வழங்கணும் அப்படின்னு வங்கதேச சார்பில் இப்போ மண்டியிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் தினேஷ் திரிவேதியிடம் இந்த கோரிக்கையை அந்த நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சர் இக்பால் ஹாசன் முகமது அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி இக்பால் ஹாசன் முகமது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே டீசல் சப்ளைக்கு பைப்லைன் இருக்கு. இதன் வழியாக கூடுதல் டீசலை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்தியாவை பகைத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா அந்த நாட்டுக்கு எதிராக எதையும் செய்ய வேண்டியதில்லை. கர்மா இஸ் பூமராங் அப்படிங்கிற மாதிரி இயற்கையே அந்த நாட்டுக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டு இருக்காங்க. அதனால வங்கதேசம் நமக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஆனால் இப்போ வங்கதேசம் நம்மகிட்டே உதவி கேட்கும் அளவுக்கு அந்த நிலைமை, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. நம்மக்கிட்ட அதுவும் சாதாரணமாக கேட்கல, ரொம்ப கெஞ்சி எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்தியா வங்கதேசத்துக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா, அல்லது இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்து வங்கதேசத்துக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, சீனாவுடைய மக்கள் விடுதலை இராணுவம் தொடங்கப்பட்டு 99 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. வரும் 2027ஆம் ஆண்டில் தன்னுடைய 100வது ஆண்டை கொண்டாட இருக்கும் சீன இராணுவம் அதுக்குள்ள உலகத்தரம் வாய்ந்த நவீன இராணுவமாக உயர இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஆனால் இந்த இலக்கை எட்டுவதில் சீன இராணுவத்துக்குள்ள 3 மிகப்பெரிய சிக்கல்கள் நீடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன காலப்போருக்கு தேவையான இன்டெலிஜென்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏஐ மற்றும் அல்காரிதம் தொழில்நுட்பங்களை இராணுவத்தில் முழுமையாக இணைப்பதில் தாமதம் நிலவுது. இராணுவ அதிகாரிகளுக்கிடையே காணப்படும் லஞ்சம், ஊழல் மற்றும் சிறப்பு சலுகை எதிர்பார்க்கும் அதிகார தோரணை இன்னும் குறைந்த பாடில்லை. இதுவரைக்கும் ஆயுதங்கள் மற்றும் வீரர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதிலேயே கவனம் செலுத்திய சீனாவால் போர்க்களத்தில் உண்மையிலேயே பயன்படும் தரமான கட்டமைப்பை உருவாக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் மேற்கு உலக நாடுகள் சீனா மீது விதித்து வரும் தொழில்நுட்ப தடைகளும் சீன பாதுகாப்பு நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளும் சீனாவுக்கு கூடுதல் நெருக்கடியை கொடுத்திருக்கு. 2027ஆம் ஆண்டு அப்படிங்கிறது தைவான் மீது சீனா போர் தொடுக்கும் அபாயம் இருக்கு. 2049க்குள்ள அமெரிக்காவுக்கு நிகரான உலகத்தரம் வாய்ந்த வல்லரசு இராணுவமாக மாறுவது அப்படிங்கிற 2 பெரிய இலக்கை சீனா வச்சிருக்கு. இதுக்கான பணிகளை சீனா செஞ்சுட்டு வருது. இதை கண் சிமிட்டாமல் உற்று நோக்க வேண்டிய, கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தைவான் மீது சீனா போர் தொடுத்தாங்கன்னா, அதில் வென்றாங்கன்னா ஆசியாவில் சீனா மிகப்பெரிய பவராக உருவெடுக்கும். அது இந்தியாவுக்கு சிக்கலாகும். முக்கியமாக சீனாவுடைய மக்கள் விடுதலை இராணுவம் தொடங்கப்பட்டு 99 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. வரும் 2027ஆம் ஆண்டில் தன்னுடைய 100வது ஆண்டை கொண்டாட இருக்கும் சீன இராணுவம் அதுக்குள்ள உலகத்தரம் வாய்ந்த நவீன இராணுவமாக உயர இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கடந்த சில வருடங்களாக சீனா அடைஞ்சிட்டு வரும் பொருளாதார மற்றும் இராணுவ வளர்ச்சி உலக அரங்கில் அதை ஒரு வளர்ச்சியாக மாற்றிட்டு வருது. ஆனால் ஒரு பக்கத்து நாடாக சீனா அடையும் இந்த அதிவேக வளர்ச்சி இந்தியாவுடைய பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் செல்வாக்குக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 3488 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லை பகுதி தெளிவற்ற நிலையில் இருக்கு. 2020 நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு அப்புறம் எல்லையில் பதற்றம் உச்சத்தை தொட்டிருக்கு. சீனா தன்னுடைய இராணுவத்தை அதிநவீனப்படுத்திட்டு வர்றாங்க. அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் எல்லை பகுதிகளில் சீனா தொடர்ந்து புதிய கிராமங்களையும் இராணுவ தளங்களையும் உருவாக்கிட்டு வருது. சீனாவுடைய இராணுவ பலம் அதிகரிக்கும் போது இந்திய எல்லையில் எப்போதும் ஒரு போர் சூழல் அல்லது பதற்றம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தெற்காசியாவில் இந்தியாவுடைய பாரம்பரிய செல்வாக்கை குறைக்க சீனா தீவிரமாக செயல்பட்டு வருது. இந்தியாவுடைய பக்கத்து நாடுகளான பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர் போன்ற நாடுகளில் பில்லியன் கணக்கில் முதலீடு செஞ்சு துறைமுகங்களையும் உள்கட்டமைப்புகளையும் உருவாக்கிட்டு வருது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் வழியாக செல்லும் சிபிசி திட்டம் மற்றும் குவாதர் துறைமுகம் இந்தியாவுக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இலங்கையுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகம் இந்தியாவுடைய தெற்கு கடற்பகுதியை மிக அருகிலிருந்து கண்காணிக்க சீனாவுக்கு இது உதவுது. இப்படி இந்திய பெருங்கடலில் இந்தியாவை அனைத்து பக்கங்களிலிருந்து சூழ்ந்து கொள்ளும் சீனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் சுற்றி இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பை பலவீனப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். இந்திய சந்தையில் சீன பொருட்களுடைய ஆதிக்கம் மிக அதிகம். மின்னணு சாதனங்கள், மருந்து மூலப்பொருட்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அப்படின்னு பல முக்கியமான துறைகளுக்கு இந்தியா சீனாவையே பெருமளவில் நம்பியிருக்கு. இந்த அதிகப்படியான இறக்குமதி காரணமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறை நிலவுது. சீனா தன்னுடைய பொருளாதார பலத்தை பயன்படுத்தி இந்திய உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியை மறைமுகமாக கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பாகும். ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக மாறுறதை சீனா தொடர்ந்து தடுத்துட்டு வர்றாங்க. மேலும் அணுசக்தி விநியோக குழுவில் இந்தியா இணைவதையும் பயங்கரவாத அமைப்புகள் மீது சர்வதேச தடை விதிப்பதையும் சீனா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தாமதப்படுத்திட்டு வருது. சீனாவுடைய இந்த வளர்ச்சி வெறும் எல்லை பிரச்சனை மட்டுமல்ல, அது இந்தியாவுடைய எதிர்கால உலக வல்லரசு கனவிற்கும் இறையாண்மைக்கும் விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகும். எல்லா பக்கத்திலிருந்தும் சீனா இந்தியாவுக்கு செக் வச்சுட்டு வரும் நிலையில தான் இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க கடற்படையின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பலில் பணியாற்றும் சுமார் 5000 வீரர்களுடைய நிலைமை தற்போது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. கடலில் தொடர்ந்து 9 மாதங்களாக பணியாற்றிட்டு வரும் இந்த வீரர்களுக்கு ஓய்வே வழங்கப்படாமல் பணி நீடிக்கப்பட்டு வர்றதுனால அவர்களுடைய மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் சிலர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவங்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையே போர் நடந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே. அதுக்கப்புறம் கடந்த மே மாதத்துடன் முடிவடைய வேண்டிய இவர்களுடைய பணி போர் காரணமாக தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருது. கடந்த 9 மாதங்களில், அதாவது சுமார் 250 நாட்களுக்கு மேலாக இந்த வீரர்கள் நிலப்பரப்பை கண்ணால் கூட பார்க்கல. டிசம்பரில் குவாம் தீவிலையும் ஜூலை மாதத்தில் ஓமான் நாட்டிலையும் அப்படின்னு 2 நாட்கள் மட்டும் இவங்க கரையிறங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர் பணி சுமை மற்றும் குடும்பங்களை பார்க்க முடியாத மன உளைச்சல் காரணமாக கப்பலில் உள்ள வீரர்கள் சிலர் தற்கொலை முயற்சி வரைக்கும் சென்றிருக்காங்க.
ஒரு வீரர் மன அழுத்தம் தாங்க முடியாமல் கப்பலிருந்து கடலில் குதித்து தற்கொலை செய்ய முயன்ற போது சக வீரர் அவரை பிடித்து காப்பாற்றியிருக்காங்க. 13 ஆண்டுகள் கடற்படையில் பணியாற்றிய மற்றொரு வீரர் பணி நீட்டிப்பால் ஏற்பட்ட கடுமையான சோர்வு காரணமாக கடல்ல குதிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. சமீபத்தில் சாண்டியாகோல நடந்த கடற்படை அதிகாரிகளுடனான கூட்டத்தில் வீரர்களுடைய குடும்பத்தினர் திரண்டு வந்து தங்களுடைய ஆத்திரத்தையும் கவலையையும் வெளிப்படுத்தினாங்க. அதாவது, இன்னைக்கு காலையில் என் கணவரிடம் செய்தி வந்தது, நாளை காலை அவர் உயிரோடு எந்திரிக்க கூடாது அப்படின்னு அவர் விரும்புகிறார் அப்படின்னு ஒரு பெண் ஒருவர் அதிகாரிகளிடம் கதறி அழுதது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. கடற்படை தலைமை மீது குடும்பத்தினர் வைத்திருந்த நம்பிக்கை முற்றிலும் உடைந்து விட்டதாகவும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. மன உளைச்சல் ஒரு பக்கம் இருக்க, கப்பலுக்குள்ளே இருக்கும் அடிப்படை வாழும் சூழலும் மிக மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சுத்தமான தண்ணீர் இல்லை, கழிப்பறைகள் உடைந்து கிடக்கு, குளிக்கும் இடங்களில் பாசி பிடித்து புழுக்கள் மொய்க்குது, துணி துவைக்கும் இயந்திரங்கள் பல வாரங்களாக வேலை செய்யலை, உணவு பற்றாக்குறை காரணமாக வீரர்களுக்கு அரை கப் அரிசி சாதமும் 2 ரொட்டிகள் மட்டும்தான் உணவாக கொடுக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. சோப்பு, பேஸ்ட்டு, பர்ஃப்யூம் அப்படின்னு அடிப்படை பொருட்களுக்கு கூட கடும் தட்டுப்பாடு நிலவுது. கப்பலுடைய இந்த மோசமான நிலையை சுட்டிக்காட்டி கலிஃபோர்னியா நாடாளுமன்ற உறுப்பினர் மைக் லெவின் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. நாட்டுக்காக சேவை செய்ய வந்த வீரர்களுக்கு சூடான தண்ணீர், சுத்தம் கழிப்பறை, நல்ல உணவு கூட வழங்க முடியாத நிலையில் இருக்கு அப்படின்னு அவர் கடுமையாக சாட்டியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.